இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான சுவையான ஒரு லட்டு தாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த லட்டு எதில் பண்ணியிருக்கோம்னா ஹலிம் சீட்ஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா சாலியா விதைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தாங்க லட்டு பண்ணியிருக்கிறோம். இந்த லட்டு நம்ம சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நோய்களுக்கு ஒரு தீர்வுன்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் ஈன்ட்டு ஏகப்பட்ட விட்டமின்கள் இருக்குங்க. அதே போல் எலும்புகள் வலுவுறுவதற்கு இந்த விதையை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லதுங்க. அப்புறம் கண் பார்வை குறைபாடு இதுக்கும் ரொம்ப நல்லது. இரத்த புற்றுநோய்களை இது தடுக்குங்க. உடம்புல ரத்தம் குறையா இருக்கா, டெய்லி ஒரு லட்டு சாப்பிடுங்க, ரத்தத்தை நம்மளுக்கு உடம்புல அதிகரிக்குங்க. இப்படி ஏகப்பட்ட சத்து நிறைந்த இந்த லட்டை நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 5 ஸ்பூனுக்கு சாலியா விதைகளை சேர்த்துக்கலாங்க. 5 ஸ்பூன் சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு நிறையா தான் வரும். நம்மளுக்கு பாருங்கள், இந்த சாலியா விதை ப்ரௌன் கலரில் எள்ளு போல் இருக்குங்க. இந்த ப்ரௌன் கலரில் எள்ளு இருந்தால் எப்படி இருக்கும், அது போல் தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற வைக்கும் போது சின்ன சின்னதாக இருந்துச்சு. இப்போ ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயுமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுது. இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், இந்த விதை எவ்வளோ ஊறி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அப்படியே ஒரு மடங்கு கூடி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்குது இந்த விதையை பார்க்கும்போது. இப்போ இதில் என்னென்ன நட்ஸு சேர்க்கலான்ட்டு நம்ம பார்த்துடலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராமுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேங்க. அதே போல் வெள்ளை எள் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். பாதாம் பருப்பும் 50 கிராம் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எள்ளை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எள்ளை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துட்டு கடலைப்பருப்பையும் அந்த சூட்லேயே போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஆறவும் நல்லா கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் மட்டும் விட்டால் போதும். இப்போ நம்ம சாலியா விதையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதுக்கு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட் கரெக்டான அளவு சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம கெட்டியாக இருந்துச்சு. இப்போ இதை சேர்த்த உடனே அந்த நாட்டு சக்கரை உருகி கொஞ்சம் தண்ணியாக மாறி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரணுங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு. நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் நல்லா வற்றிருச்சுங்க. இந்த அளவுக்கு தண்ணி சத்து இதில் இருக்கணும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சத்து கொஞ்சமாவது இருக்கணுங்க. ரொம்ப தண்ணி வற்றினா பிறகு நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இருக்கிறது போல் இருக்கும். அதனால் நான் காட்டின அளவு இருக்கும் போதேவும் நீங்கள் நட்ஸை சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ இதை ஆறவும் நம்ம லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு இது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த லட்டு பெரிய பெரிய உருண்டையெல்லாம் பிடிக்கக்கூடாதுங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக தான் பிடிக்கணும். நல்லா கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நல்லா லட்டு பிடிச்சிக்கலாங்க. இது ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் நெல்லுன்னு தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு இந்த லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முடி உதிர்வதை கூட இது கட்டுப்படுத்துங்க. ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா முடி உங்களுக்கு உதிர்றதை அப்படியே சுத்தமாக நுப்பாட்டிடுங்க. அப்புறம் பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. கர்ப்பப்பையில் இருக்கிற நிறையா பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வுன்னு கூட சொல்லலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதவிடாய் பிரச்சனைகளை கூட தீர்த்து வச்சுருங்க. அந்த அளவுக்கு சக்தி நிறைந்த இந்த சாலியா விதைகளை ரெகுலராக பெண்கள் முக்கியமாக இதை சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்ட இந்த லட்டுவை நம்ம சாப்பிட்டு பல நோய்களிடமிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளலாங்க.
நீங்களும் இது போல் லட்டு செஞ்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.